எனது பெயர் டாக்டர் ஜே ஜெயா. இந்த மாதிரி தாக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்கக்கிட்டேருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்ட்டோட அனுப்பிச்சி வைக்கிறோம். இதை அனுப்பிச்சி வச்ச பிறகு 31 ஜூலை நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம், நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜில். ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்போ நம்மளால் அதை என்கொயரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 11 ஆகஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட. எனது பெயர் டாக்டர் ஜே ஜெயா. ஹிந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய 3ஆம் வருட மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாணவன் அமுதன் என்பவர் இறந்துவிட்டார். அவருடைய இழப்பு எங்கள் அனைவருக்கும் வேதனையை அளிக்கின்றது. இந்த தருணத்தில் அவரை பற்றி, அவருடைய இழப்பு பற்றி இங்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். சார், 21 ஜூலை அன்னைக்கு இரவு அஜீஷ் அண்ட் அமுதன் 2 பேரும் ஒரே துறையை சார்ந்த மாணவர்கள், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்க நைட்டு ஹாஸ்டல் 2 பேருமே விடுதியில் தங்கி கொண்டு படித்து கொண்டிருப்பவர்கள். அவங்க நைட்டு கல்லூரி விடுதியில் இல்லாமல் ஒரு 11:30 மணி அளவில் அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் கலைஞர் வந்து என்ன கேட்குறாரு, ஏன் தம்பி நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க, ஏன் இப்போ ஹாஸ்டலில் இல்லாமல் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யார் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரரை கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ காலையில் என்னென்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை வந்து அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில் அந்த விடுதியில் இருக்கிற வேலை செய்கிறவங்கெல்லாம் எங்களால் வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்தை கேட்குறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போகிறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அந்த விடுதியில் சமையல் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் நாளையிலிருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகுறாங்க. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்கார், டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏஓன்னு இருக்கார். இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலையில் நாங்கள் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்போ என்னென்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட்டை வர வைப்போம், இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட்டை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்கிறோம். த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமாக சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டாக வர முடியலை. ஸோ 23 அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸை பார்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்கக்கிட்டேருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்ட்டோட அனுப்பிச்சி வைக்கிறோம்.
இதை அனுப்பிச்சி வச்ச பிறகு 31 ஜூலை நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம், நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜில், ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்போ நம்மளால் அதை என்கொயரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 11 ஆகஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட மகடேஸ்வரன் சாரும் நானும் ப்ளஸ் டீம் என்கொயர் பண்ணுறோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஆமாம், எங்கள் என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு தான் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது தான், இதுவும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நாங்கள் ஃபங்க்ஷனில் தான் இருக்கிறோம். அன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில் வந்து அந்த மாணவர் வெளியே தங்கியிருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த மாதிரி போதைப்பொருள் சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் வந்து அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்கள் வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக மாவட்ட காவல்துறை வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்குது. பொதுவாக புறநகர் பகுதிகளில் உங்கள் காலேஜுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை மாவட்ட காவல்துறை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க? இல்லை காவல்துறையே இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அறிவுரையும் உங்களுக்கு வழங்கலையா? இல்லை சார், ஜூலையில் வந்து எங்களுக்கு நாங்கள் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களுக்கு என்எஸ்எஸ், என்சிசி, ரோட்ராக்ட் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட் கிளப்ஸும் இருக்குது. த்ரூ என்எஸ்எஸ் மூலமாக ரீசெண்டாக ஜூலையில் மதிப்புக்குரிய செல்வராகவன் சாருங்களா அவரை வச்சு ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் சார். எப்போவுமே நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். கல்லூரி நிர்வாகத்திற்கு எந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது? உங்க கல்லூரியில போதைப் பொருள் அதிகமா புழங்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை கண்காணிக்க சொல்லி ஏதாவது அறிவுரைகள் அந்த மாதிரி கல்லூரியில போதைப் பொருள் அந்த மாதிரி டிசிப்ளின் கமிட்டி டீம் இருக்கு. 5 வகையான டீம் இருக்கு. நாங்கள் கண்காணிப்பிலே இருக்கிறோம். அது ரேபிட் ஸ்குவாட் விங் இருக்கு. நாங்கள் எப்பவுமே வந்து கண்காணிச்சிருக்கனால அந்த மாதிரி எங்க கல்லூரியில அந்த நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு இது நடக்கிறது இல்லை. ஒரு நல்ல முறையில் தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் தொடர்பாக யாருமே கைதாகலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா உங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் கல்லூரியை சுற்றி புறநகர்களில் தங்கியிருக்கிறாங்க வெளியே. அதில் இது வரைக்கும் போலீஸ் சோதனையில் உங்கள் மாணவர்கள் யாருமே கைதாகல, விசாரணைக்கு உட்படுத்தலைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் சார், இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரியான தகவல் வரல சார். இந்த விஷயத்துலையா சார்? இந்த விஷயத்தில் அந்த 2 மாணவர்கள் தான் சார், அஜித்தும் அமுதன். இந்த 2 மாணவர்கள் தான் அவரை தள்ளி விடுறாங்க. இது அப்படிதான் சார் ஆரம்பிச்சதால இது ஒரு இழப்பு வரைக்கும் அந்த கையில மத்த மாணவர்கள் நம்ம கல்லூரி சேர்ந்தவங்களா வேற கல்லூரி சேர்ந்தவங்களா? 5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இல்ல அந்த மாணவன 15 பேர் போட்டுருக்காங்க. சரிங்க சார். காலையில 5 பேர் போட்டுருக்காங்க. இன்னும் அதர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க மேல நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் நம்மளுடைய நோட்டீஸ்க்கு வரல சார். நம்ம கைதான மாணவர்கள் நம்ம கல்லூரி சேர்ந்தவங்களா இல்லையா? கல்லூரியை நம்ம கல்லூரியை மட்டும் சேர்ந்தவர்கள் இல்லை சார். நமக்கு வந்து இது தொடர்பாக நமக்கு வேற எந்த விதமான இதுவும் தெரியாதுங்க சார். சார் அதை பற்றின இந்துஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே இந்துஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மற்ற பசங்க இருக்காங்க. அந்த பசங்க அடித்தடியே வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த இறந்தோடைய டீட்டெயில் கேட்குறோம். ஹாஸ்பிட்டல் நான் போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு, அவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அட்மிட் பண்ண பையனாரு, எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, எதுக்காக அவங்க அடிச்சுக்கிட்டாங்க? ஸோ என்ன டீட்டெயில் எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க அந்த தகவலை இல்லை சார், அந்த தகவலை எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் மெஸ் ஒர்க்கர் அடிச்சது மட்டும்தான் தெரியும். அதுக்காக மட்டும்தான் அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான் தான் நினச்சிட்டு இருக்கோம். இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். சார் இப்போ உங்கள் காலேஜில் எல்லா 5 பசங்க வந்து கைதானதே தெரியும். டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, பசங்க டைப் பண்ணியிருக்காங்களே இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பசங்க டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்குறோம் காவல்துறை. இல்லை இல்லை, ஒரு சில பசங்க விலக்கு அழைச்சிட்டாங்க, படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு அது எங்களுக்கு தெரியாது. போலீஸ் தகவல் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கோம். போலீஸ் கேட்ட
இல்ல சார். லிஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரும் இன்வால்வ் யாருங்க சார்? அப்படிங்கிறது தெரியாது. போதையில் இல்ல சார், அந்த மாதிரி அந்த மாதிரி தகவல் இல்ல சார், அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் வரல. இருக்கு சார் ஆன்டி ட்ரக் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ராப் ஆயிடக்கூடாதுங்கிறத நாங்க வந்து ரொம்பவுமே இது பண்ணிட்டு இருக்கோம் சார். ஈவன் லாஸ்ட் வீக் நடந்த மேரத்தான்ல கூட எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500 மாணவர்கள் கலந்து 6 மாசமா தொடர்ச்சியா இந்துஸ்தான் காலேஜ் மட்டும்தான் ஃபுட்டு சரியில்லை, உணவு இருக்கு, தொடர்ச்சியா இஷ்யூ வந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? உண்மையா அது மாதிரி நடக்குதா இல்ல வந்து வேற யாராச்சும் எதை தூண்டிட்டு இருக்காங்க சார்? இது அப்படிதான் தெரியுது சார். தூண்டுதல் தெரியும். தொடர்ச்சியா ஃபுட்டு சரியில்லை, போன மாசம் ஒரு இஷ்யூ வந்தது இல்லைங்களா? இந்த போன வாரம் கூட ஒரு இஷ்யூ வந்தது இல்லைங்களா? ஃபுட்ல புழுவெல்லாம் இருக்கு. இல்ல சார், வேற காலேஜ் நடக்கிறதுக்கு மாடிஃபை பண்ணி நம்ம காலேஜ் சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் போட்டோ எடுத்து போடுறாங்க. அது உண்மையாம இல்லைன்னா கூட அது உண்மையா வர மாதிரி இருக்கு. அது உண்மையா நடக்குதா இல்ல வந்து வேற யாராவது நடக்கிறது இல்லை சார். வேற ஏதாவது அது தூண்டுதல் பேரில் சார் அங்க எங்க கல்லூரியில சரியான முறையில் தான் இருக்கு சார். அந்த மாதிரி அந்த அமலனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி மாணவர்களே வந்து வெப்பரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அமுதன் சொன்னதுனாலதான் அடிச்சு போட்டுட்டாங்கிறாங்க. இது நீங்க வந்து இல்ல சார், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லைங்க சார். அதுக்கான பெற்றோரே கொடுத்துருக்காரு. நீங்க சொல்லுங்க சார். அமுதனுடைய பேரண்ட்டும் அஜீஷனுடைய பேரண்ட்டும் என்கொயரி கமிட்டிக்கு முன்னாடி அப்பீர் ஆனாங்க. எங்கள் காலேஜை பொறுத்தளவுக்கு ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை என்கொயரி பண்ணுறது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்கொயரியை இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தான் நாங்கள் நடத்துகிறோம். அந்த வகையில் தான் 21ஆம் நைட்டு அடித்த தகவல் 22ஆம் பிஆர்ஓ மூலம் எங்களுக்கு தெரிய வந்த போதும் கூட த்ரூ கிளாஸ் அட்மிஷன் மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, ஒரு பெற்றோர் அஜீஷனுடைய பெற்றோர் கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் வர்றோம், 23ஆம் தேதி வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமுதனுடைய பெற்றோர் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வர வேண்டியது இருக்குது, நாங்கள் 24 வரட்டுமான்னு கேட்குறாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய சௌகரியம் போல் மாணவனோடு சேர்ந்து வந்து இந்த கமிட்டியின் முன்னாடி நீங்கள் அப்பீல் ஆகலாம் நாங்கள் சொல்லிட்டோம். கட்டாயமாக இந்த டைமுக்கு தான் வரணும்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா பேரண்ட்ஸுனுடைய கன்வீனியன்ஸை நாங்கள் பார்த்துட்டு தான் பேரண்ட்ஸுக்கு முன்னாடி தான் என்கொயரியே நடந்தது. நாங்கள் என்கொயரி கமிட்டி உட்கார்ந்துருக்கிற போது 23ஆம் தேதி அஜீஷனுடைய பேரண்ட்ஸு கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அப்பீல் ஆகிறாரு. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி ஹாஸ்டலில் 21ஆம் தேதி நைட்டு இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு, உங்கள் பையன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறான் அப்படின்னு பேசுகிற போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன், ஏப்பா தம்பி இப்படி இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கிறான், சமையல் கலைஞர்களெல்லாம் வந்து நாங்கள் சமைக்க மாட்டோம், எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிற போது முதலில் அவங்க அஜீஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த சமையல் கலைஞரோட வாக்குவாதத்தில் மட்டும்தான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படி 24ஆம் தேதி மீண்டும் அவங்களுடைய இல்லை அப்போ அந்த சமயத்தில் மற்றவர்கள் சொல்கிறது போல அவர்கள் போதைப் பொருளை பற்றிய எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் நடத்தலை. அது பற்றிய அவசியமும் அங்கே எழவில்லை. சமையல்காரரை தாக்கியது அங்கே ஏற்படுகின்ற பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் பேசினோம். அதை முன்னிட்டு தான் மாணவனும் ஒரு அப்பாலஜி லெட்டர், அந்த பேரண்ட்ஸ் 2 பேர்த்துடைய பேரண்ட்ஸும் 2 பேருமே ஆமாம் சார் எங்கள் பையன் பண்ணது தவறு தான் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை பெற்றோரோடு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் சார். ஹாஸ்டல்ல கடைசியா எத்தனை பேர் தாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு இல்ல எதுவுமே தெரியாதுங்களா சார்? தாக்கப்பட்டது தகவல் உங்கள் நாலேஜுக்கு வந்தது. அமுதனை வந்து எத்தனை பேர் தாக்குனதா சார்? எத்தனை பேர் தாக்குன தகவல் எங்களுக்கு இல்லைங்க. டீடைல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் இந்த பசங்களோட டீடைல்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அந்த பசங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதான் நீங்க எத்தனை பேருடைய டீடைல் கேட்ட ஒரு 10-15 பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். 10-15 கிட்டத்தட்ட 15 பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட கேட்டாங்க, அது சம்பந்தமா எழுதி வாங்கியிருக்கோம் சார். அதுதான் சார். இது பையன் எழுதி எங்களுக்கு 10ஆம் தேதி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இயருக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு 4:30 மணிக்கு 4:20 வாக்கில் எங்களுடைய பிஆர்ஓ ரவிக்குமாரின் வாயிலாக எங்களுக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி மெக்கானிக் ஸ்டூடெண்ட்டு எல்என் ஹாஸ்பிட்டலில் மலுமச்சம்பட்டியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் உடனே வாங்கன்னு. உடனே எங்களுடைய பிஆர்ஓ அங்கே போய் பார்க்குற போது அந்த இடத்துல இவர் உள்ளே போகின்ற சமயத்திலேயே
போலீஸ் ஃபோர்ஸ் காவல்துறையும் உள்ள வருது. உள்ள வந்த உடனே அதுக்கு பிறகுதான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க அந்த மாணவன் இறந்து விட்டான் என்று. அப்படி யாரும் இல்ல சார், அந்த மாதிரி யாரும் சொல்லல சார். தற்கொலை பண்ணி நிகழ்வு நடந்துருக்கு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பேசிருக்கீங்க, அவங்களுக்கு அப்பாலஜி லெட்டர் சொல்றீங்க. அந்த டைம்ல பேரண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் நடக்கக்கூடிய நிகழ்வு பத்தி உங்ககிட்ட ஏதாவது இன்டராக்ட் பண்ணாங்களா? இல்ல சார். அவங்க வந்து அட்மிட் நீங்க சொல்றீங்க, ஆமாங்க எங்க பையன் பண்ண தப்புதான்னு சொன்னதா? ஏன்னா சார் சிசிடிவியில் அந்த பசங்க வெளியே நடந்து வந்ததெல்லாம் காமிச்சோம் சார். அது இருந்தது. அதனால வந்து அந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச வேண்டியதே இல்லை. அதுலேயே வருத்தம் தெரிவித்தாங்க, ஏன் என் பையன் இப்படி வந்து தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறதுனால, அது தெரிஞ்சதுனால அவங்க வருத்தம் ஆயிடுச்சு சார். விசாரணையும் போது அவங்க எங்கள் மகன் மேல பிரச்சனை இருக்கு, தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அப்பாலஜி லெட்டர் எடுத்து கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. ஆமாம் சார், ஆமாங்க ஆமாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி நிகழ்வு ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இனிஷியலா அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது? ஏன்னா அதுக்கப்புறம் தான் மீடியா வந்து பேசுறாங்க. இடையில முன்னுக்கு பின் முரணா பல விஷயங்கள் நடக்காத இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். அதுக்கு தெளிவுபடுத்தி ஃபர்ஸ்ட் அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாங்க நீங்க, மறுபடியும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டோட்டல் பிளேம் காலேஜ் மேல கொடுக்குறாங்கன்றீங்க. ஸோ அன்னைக்கு நடந்தப்ப காலேஜ்ல நடக்கிற நிகழ்வு பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பையன் இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலா அவங்ககிட்ட நீங்க சந்திச்சு பேசும்போது என்ன ரியாக்ஷன்? சார், இங்கே பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசுறதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டாங்க சார். போனதுக்கு பிறகு அவங்க பாடம் எல்லாம் கெட்டு போகுது, எங்கள் பையனுக்கு வந்து இப்போ நாங்கள் தான் மன்னிப்பு கேட்குறோம்னே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கல, நீங்கள் எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டிகிட்ட வந்து நாங்கள் பார்க்குறோன்னு அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டிகிட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து எப்போ வர்றது? ஏன்னா 2 பேரண்ட்டு தனித்தனியாக வந்ததுனால தான் நாங்கள் ஒரே டைமில் ஒரு முடிவை எடுக்க முடியல, எந்த ஒரு ஆக்ஷன் நாங்கள் எடுக்கலை. சரி 31ஆம் தேதி எல்லா பேரண்ட்ஸ் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பேரண்ட்ஸையுமே வந்த உடனே, அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க, அஜீஷுடைய அப்பா வர்றாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்கிற போது அவங்க வந்து எங்களை கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், இந்த மாதிரி சமையல்காரரை அடித்ததுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடித்த விஷயத்தில் அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அமைதியாக இருங்க, நாங்கள் 1500 பேர்த்துக்கு சமையல் பண்ணுற வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதில் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி நீங்கள் என்னை வந்து பாருங்கள். அப்போ பேரண்ட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது, படிப்பு பாதிக்கப்படுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எங்களுடைய மேடம் சொல்கிறாங்க, உண்மைதான், ஆனால் இப்போதைக்கு அது சூழ்நிலை இல்லைங்கிறனால 11ஆம் தேதி நீங்கள் வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது இன்டர்னல் டெஸ்ட், எக்ஸாம் கிடையாது, இன்டர்னல் டெஸ்ட். அதை திருப்பி உங்களுக்கு கல்வி பாதிக்கப்படாத வகையில் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒருபோதும் மாணவனுடைய கல்வி பாதிப்புக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நாங்கள் நடத்திக்கிறோம் சார். இல்ல சார், இல்ல சார், உங்க ஸ்டூடண்ட் தான் அரெஸ்ட் ஆயிருக்கிறது, உங்க ஸ்டூடண்ட் சண்டை போடுற பசங்களுக்கு என்ன பிரச்சனை? வரல சார், வரல சார், வரல சார். இல்ல சார், இல்ல சார். காலேஜ் தான் சார். சஸ்பெண்ட் அப்படின்னா உள்ள வரமாட்டாங்க சார். அந்த பெற்றோரோடவே அவர் கிளம்பிட்டார் இல்ல சார். உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே ரூம் எடுத்தாங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய ரீசெண்டாக 2-3 பேர் ராபரியில் கூட அரெஸ்ட் பண்ணாங்க உங்க காலேஜ் பசங்களை. ஸோ நீங்கள் அவங்களை எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க? அவங்க ஏன்னா வந்து அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே தனி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, 1-2 இல்லை, தொடர்ச்சியாக நடக்குது. இந்துஸ்தான் காலேஜ் பேரோட எஃப்ஐஆரில் வருது. ஸோ நீங்கள் அவங்களை எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க? ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இல்லை இல்ல சார், எங்களுக்கு அந்த தகவல் இல்லை சார். டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் இல்லைம்மா, அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி முடிஞ்சு நாங்கள் ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்துட்டாரு. இது நடந்தது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் 2 பேரும்
பேரும் பேரண்டோட அவங்க நேட்டிவ்ல தான் இருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம். தெரியலைங்க சார். அதுதான் அது தெரியாது எங்களுக்கு, இது வரைக்கும் தெரியாது. ஏன் எப்படி நீங்க அந்த 15 மாணவர்களோட பேர் கொடுத்தீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க, இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்க சார், கேட்கறாங்க. எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க இந்த 15 பேர் தான் சார், தாக்குனாங்க? இல்லை சார், இல்லை இல்ல சார், அவங்க தாக்குனாங்க, நான் கொடுத்தேன். வரல சார். போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்க. தான் வந்து இவங்க டீடைல்ஸ் கொடுத்து டீடைல்ஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டாங்க சார். அதனால தான் கொடுக்குறாங்க. சார் என்ன சொன்னாங்க? இல்ல சார். 15 பேருடைய பெயர்களை நாங்கள் கொடுத்தோம். இல்ல இல்ல சார், இல்ல. போலீஸ் காவல்துறை கேட்டாங்க சார். மேடம் அந்த 15 பேருத்தினுடைய டீட்டெயிலை போலீஸ் துறை எங்களுக்கு வழங்கி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். எங்க இல்லை சார், வெளியே நடந்து சார் போலி அது சார் இல்ல சார், அதுல எதுவுமே தெரியாது. வராது. எதுவுமே இது வரைக்கும் சார் தெரியாது. அது வந்து நீங்க தானே பார்த்தீங்க. சார் டீன் பார்த்தீங்கல்ல சார் உங்ககிட்ட பேசினது. அந்த பெற்றோர்கள் வந்து நாங்கள் பார்க்குற போது சார் இப்படி ஒரு சம்பவம் ஒருவேளை ஹாஸ்டலில் இருந்திருந்தானே நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை எங்களுக்கு தெரிவித்தாங்க. இல்ல அது வீட்டுக்கு உண்மை. கூட்டிட்டு அப்போ நாங்கள் போயிருந்தா சொன்னோம், நாங்கள் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பையனை உங்கள் கையில் தான் நாங்கள் ஒப்படைச்சோம். ஏன் நீங்க அழைச்சிட்டு வேண்டாம், போகல? இங்கே இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி தருகிறோம்ங்கிற ஒரு ப்ராமிஸை மேனேஜிங் ட்ரஸ்டியே கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. எங்கள் முன்னாடி தான் ஒரு 5:30 மணி இருக்கும், அதாவது 31 வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 5:30 மணி அளவில் எங்களுக்கு முன்னாடி தான் அமுதன் அவங்க அம்மாவோடையும் அஜீஷ் அவங்க அப்பாவோடையும் போனாங்க. இதுதான் நாங்கள் அவர்களை கடைசியா பார்த்தது தொடர்பு. நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அமுதன் அவங்க பேரண்ட்ஸோட அவங்க ஊருக்கு போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த செய்தி எங்களுக்கு 10ஆம் தேதி 4:30 மணிக்கு பிஆர்ஓ சொன்ன போது தான் இந்த அமுதனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு எங்களுக்கு தெரியுது. விட்டுட்டு போக சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க என் பையன் இங்கே 2 நாளைக்கு தங்கி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட அல்ல அவங்களுடைய அது தெரியல சார். அது என்னவென்று தெரியல எங்களுக்கு. 10ஆம் தேதி இந்த சம்பவம் பற்றி. ஆமாம் சார். சார் அது நமக்கு தெரியாது சார். தெரியல சார், அந்த தகவல் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சார் நமக்கு எல்லா கமிட்டிஸ் இருக்குது சார். அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஹாஸ்டலுக்கு எப்போவுமே ரவுண்ட்ஸ் போவாங்க. எங்களுக்கு வந்து டிசிப்ளின் கமிட்டி இருக்குது. எவ்ரிடே ஈவினிங் அட்டெண்டன்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட்ஸ் போய் ஈவன் கிளாஸில் வந்து அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கூட நம்ம ஹாஸ்டலில் நடத்திட்டு இருக்கோங்க சார். ஜூலை மாதம் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறீங்க. இப்போ அந்த கொலைக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, முழுசாவே சொல்ல மாட்டேங்குது. சமய காலங்கள் அடிச்சாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. சார் அதுதானே சார் தெரியும் நமக்கு. மேம் அது எங்களுக்கு தெரியவில்லை மேம். உண்மையில் அந்த குழந்தையே மேம் ரியலி எங்களுக்கே ரொம்ப வருத்தம் தான். அந்த குழந்தைய பேரண்ட் கிட்ட நம்ம அனுப்பிச்சோம். அதை வந்து எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்து எங்களுக்கே ஷாக்கு தாங்க சார். அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இருந்தால் நாங்கள் ஆக்சுவலாக நம்ம எப்படி சார் அவங்கள வச்சுக்க முடியும்? அந்த மாதிரியான எந்த விதமான அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நமக்கு எந்த தகவலும் இங்கே வரல சார். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரியாது. அது போலீஸ் துறைக்கு தான் தெரியும். ஏன்னா போலீஸ் தான் அதை எடுத்தாங்க. அது தெரியாது இல்லை மேம். இல்லைங்க, இனிமே தான் இப்போதானே கொடுத்துருப்பாங்க. இல்லை சார் மேம், அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பையனுடைய டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். அவன் அந்த பையன் இன்வால்வ் ஆனானா இல்லையா எது கேட்குறாங்க இனிமேல் தான் இது வரைக்கும் சார் எப்படி சார் ஆகுது? இதுவே இன்னும் போயிட்டு தானே சார் இருக்குது. ஊர்ஜிதமே ஆகாத விஷயம்.
அந்த அந்த கல்லூரி மாணவர்களை கல்லூரி சார்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண முயற்சித்தும் எங்களுக்கு முடியல. அவங்க ஃபோனெல்லாம் வந்து இல்லை. சரி, நம்ம இந்த விஷயத்தை இதுக்கு நமக்கு தெரிஞ்சதை நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் சார். அந்த 15 பேருடைய பேரண்ட்களுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி கல்லூரி ஆப்ஷன் போகும்போது பையனோட அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் அட்வைசர் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். ஆப்ஷன் ஆனால் ஃபோன் பண்ணுவாங்க சார். ஆனால் வந்து அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய 15 மாணவர்களுடைய பேரண்ட்களுக்கும் அந்த தகவலை கொடுத்துட்டீங்களா? மாணவர்களுடைய அந்த தகவல் எந்த இருந்து இல்லை அப்படிங்கிறத தகவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கேங்க சார். ஃபோன் அட்டன் பண்ணுற பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் அட்டன் ஆகலை. ஃபோனு பசங்களே கரெக்டாக நம்பர் கொடுக்கல. முதல் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவுட் சைடு இந்த 15 பேர்ல இன்னும் ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிட்டு அந்த பேரண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கரெக்டாக தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே சார். இதை பற்றினது நம்ம சார் போலீஸ் வந்து அவங்க டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க சார். பையனுடைய பேர், கிளாஸ், அட்ரஸ் கேட்டிருக்காங்க சார். வெளியே தங்கி இருக்கிற பேரண்ட்ஸ் சார், வெளியே தங்க நாங்கள் வந்து ஹாஸ்டலில் தான் தங்க சொல்கிறோம் சார். வெளியே போக வேண்டாம்னு சொல்லுவோம். ஒருவேளை அவங்க வந்து நான் வெளியே என்னோட சௌகரியத்துக்காக தங்கன்னா அது எங்கே தங்குறாரு, அவங்க பெற்றோரோட ஆதார் கார்டு, அவங்க நேரடியாக வந்து எங்களுக்கு சம்மதம், வெளியே தங்குறதுல எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி தான் சார் வெளியே அனுப்புவோம். எந்த வெளியே தங்குறதுக்கு நாங்கள் வந்து நிர்வாகம் சார் 27 வருடமா இந்த கல்லூரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கணும்னு சொல்கிறோம். பட் அவங்க சௌகரியத்துக்காக படிக்கிறாங்க. இந்த கல்லூரியுடைய பெருமையை டிஃபேம் ஆகுற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. எங்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ரொம்பவுமே வருத்தமான விஷயம் நடந்திருக்கு சார். எங்களுடைய நிர்வாகம் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை சார். இல்லை சார், இந்த விஷயம் தெரிந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம்ல சார்.